கற்கலாம் வாங்க, காஃபி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் ஆரம்பிக்க போகிறேன். பின்னம். பின்னம் இங்கிலீஷில் வந்து அது ஃப்ராக்ஷன். இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன். பொடித்தேர்வுகள் எல்லாம் 6th புக்லேருந்து வந்து ஆரம்பித்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ 6th இருக்கக்கூடிய கணித கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ரொம்ப சின்ன வீடியோவாக நான் போட போகிறேன். மேக்ஸிமம் வந்து 10 நிமிஷம், ரொம்ப மினிமமாக 2 மினிட்ஸில் கான்செப்ட், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் ஒரு கான்செப்டையும் கணக்கையும் சொல்லித்தர நான் முயற்சி பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த டாபிக் வேணும்னாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். ஓகே, பின்னோன்னா என்ன? இப்போ இந்த பீஸாவை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முழுசாக இருக்குது இல்லையா? முழுசாக இருக்க பீஸா இருக்குது. இப்போ இதை வந்து இப்போ நீங்கள் உங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, இதை வந்து நீங்கள் வந்து பாதி எடுத்துக்கணும், நீங்கள் எது பாதி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும்? இதை 2ஆக பிரிப்போம். ஸோ 2ஆக பிரித்து ஒரு பகுதியை எடுக்கிறது தான் வந்து பாதி. சரியா? அப்போது 2 பாகமாக பிரிக்கிறோம். மொத்தம் எத்தனை பாகமாக பிரிக்கிறோம்? 2 பாகமாக பிரித்து அதில் நம்ம வந்து 1 2. இப்போ இதே வந்து ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து இவங்களுக்கு இது 3, ஏ வந்து பெரியவங்க, சரியா? பி சின்னவங்க. ஏக்கு வந்து 3 பாகமும் பிக்கு வந்து 1 பாகமும் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? அப்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 பாகமாக பிரிப்போம். 3 பாகமாக, 3 சமபா. ஏக்கு 1 பாகம், பிக்கு 3 பாகம். அப்போ 4 பிரிக்கணும் நம்ம. அப்போ இந்த 4 பிரிச்சுட்டு 1 2 3 இந்த 3 பாகத்தை ஏக்கும், இந்த 1 பாகத்தை பிக்கு தரும். அப்போ இவங்களுக்கு 4 பிரித்து 3/4, இங்கே வந்து 1. ஸோ ஏக்கு இப்போ 3 பாகம் கிடச்சிருச்சு, பிக்கு வந்து 1 பாகம் கிடச்சிருச்சு. சரியா? இப்போ இதுதான் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 1/2 பகுதியாக பிரித்து அதில் நம்ம ஒரு பகுதியை எடுக்கிறோம்ல, அதுக்கு தான் பேர் வந்து பின்னம். இப்போ பின்னம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பின்னத்தில் நம்ம அந்த கூட்டல் கழித்தல் வகுத்தல்லாம் பயன்படுத்துவோம். பின்னத்தோட வகைகள் இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.